ஸோ இன்னைக்கு அந்த எவிக்ஷன் யாரு அண்ட் என்னென்னலாம் நடந்துச்சு. இந்த எவிக்ஷன் வந்து ஒரு எதிர்பாராத எவிக்ஷன் தான். இவங்க போறாங்க, பட் அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும் நாங்கள் கெஸ் வேற பண்ணி வச்சிருக்கோம். அதுதாங்க காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னன்றது பார்க்கலாம். பிக் பாஸ் டே 20 20வது நாள். எஸ், விஜய் சேதுபதி வர எபிசோடு எல்லாரும் அவளோட காத்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திவாகர் அண்ட் வினோத்துக்குள்ள ஒரு சரியான சண்டை. நீங்க ரெண்டு பேருமே தரம் தாழ்ந்துட்டாங்களோ அப்படின்னு எப்படி கம்ருதீன் பேசுறா அந்த மாதிரி வினோத் பேசுறாரு. ஒரு மூஞ்சிய பாரு, ஒரு மூஞ்சன அவ்வளவு. வினோத்துக்கு வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம திவாகர் கூட கண்டென்ட் பண்ணா அது வந்து போகுதுன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு. அதனால பண்ணுவோம்னு நினைக்காருன்னு தெரியல. அது ஒஸ்டா போயிட்டு இருக்கு வினோத் பண்றது. என்ன நீ சோத்து மூட்டை, நீ சாப்பாடுன்னா ஓடி வந்து ஆமா என்னென்னமோ வார்த்தை எல்லாம் பயன்படுத்துற. அது பாக்குறதுக்கே நல்லா. ஆக்சுவலி இந்த காம்போ வந்து நல்ல காம்போ. அதை கெடுத்துக்கிட்டாங்க. கமருதீன் வந்து பேசிட்டு இருக்காரு கேமரா முன்னாடி வந்து திவாகர்னால பொண்ணுங்களுக்கு எல்லாம் சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப புது கூட்டணி என்ன தெரியுமாங்க, பாரு கமருதீன் அப்பப்போ வினோத் சேர்ந்துக்கிறாரு. சோ அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து திவாகர கலையெல்லாம் டார்கெட் பண்றாங்க. திவாகருக்குனால பெண்கள் வந்து இங்க சேஃப் இல்ல அப்படின்னு வந்து கமருதீன் கேமரா முன்னாடி சொல்றாரு. சூப்பரா வந்து சுபிக்ஷா சொன்னாங்க, நாங்க அப்பலாம் இல்ல, நாங்க சேஃபா தான் இருக்கோம் இங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அவரால எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறது என்னன்னா இக்கு போட்டு சொல்ற மாதிரிதான். எங்களுக்கு அவரால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னாலதான் பிரச்சனை அப்படின்னு கமருதீன் புரிஞ்சு சொல்றாரு. பெண்களுக்கு எல்லாம் இங்க பிரச்சனை, உங்களுக்கு இல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பொண்ணு இல்லன்னு சொல்றது, அப்ப நான் பொண்ணு இல்லன்னு சொல்றீங்களா அப்படின்னு சுபிக்ஷா கேட்கணும். இதான் உன்னோட புத்தி பாத்தியா அப்படி பேசாரு. கமருதீன் வந்து பேசினாலே ரொம்ப கலீஜா இருக்குன்னாங்க சொல்லணும். பாருவும் கமருதீனும் சேர்ந்துட்டு கிண்டல் பண்றாங்க சுபிக்ஷாவை. ரொம்ப ஒரு நல்லவளா அப்படி அப்படின்னா நான் நல்லவ இல்ல அப்படின்னு பாத்தியா உண்மை வெளியே வந்துருச்சு. ஏதோ இவங்க வந்து ஒழுங்கு மாதிரி பாரு பண்றதுனா ரொம்ப ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஐயோ, இரிட்டேட்டோட உச்ச கட்டத்துல. சோ அடுத்ததுதான் நம்ம எல்லாருமே அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி விஜேஎஸ் வந்தாரு. வந்து நமக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குன்ற மாதிரி செஞ்சு விட்டாரு. ஃபுல்லா ஃபயர் தாங்க. ஆமா, ஃபுல் ஃபயர் தான். எபிசோட் ஃபுல்லாவே ஃபயர். வந்ததும் பாவக்காய் ஜூஸோட வராரு. வந்து எல்லாரும் ஒரு கிளாஸ் குடிங்க. அவர்ல ஸ்டார்டிங் இன்ட்ரோ சொன்னாரு பாருங்க, என்னன்னா நீங்க பண்றதுல எப்படி தெரியுமா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறார். சூப்பரா பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்தோடனே கானா வினோத் வந்து என்ன சொன்னாருன்னா, சார் உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். விஜய் சேதுபதி அதெல்லாம் வேண்டாம், உட்காருங்க, போன வாரம் பாடினதே போதும், உட்காருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து சூப்பரா சொன்னாரு விஜய் சேதுபதி. போன வாரம் யாரோட எதுவுமே பார்க்கவே முடியல. என்கிட்ட வந்து குழந்தைங்க பெரியவங்க வந்து சொல்றாங்க, குழந்தைங்க வந்து எபிசோட் பார்க்க முடியலன்னா உங்க கையில ரிமோட் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய பார்க்க வேணாம்னு சொல்றது, அவங்களோட ஷோவை பார்க்க வேணாம்னு சொல்றது யாராச்சும் சொல்லுவாங்களா? பட் அந்த அளவுக்கு சொல்லிருக்கேன் அப்படின்லாம். ஆனா உள்ள இருக்கிறவங்க அத பத்தி கண்டுக்கிறது இல்ல. முக்கியமா பாரு கமருதீன் ஒஸ்டாக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஜூஸ் டாஸ்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு இருக்காரு நம்ம விஜேஎஸ். அதாவது தனித்தனியா உட்கார சொல்றாரு. கியூசி அண்ட் அந்த பாட்டில் கலெக்டர்ஸ் அண்ட் வந்து அந்த ஓனர்ஸ் எல்லாருமே உட்கார வச்சிருக்காங்க. சோ அதுல ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயும் வினோத்தும் திவாகரும், வினோத் வந்து எந்திரிச்சு சொல்ல இந்த மாதிரி முன்ஜென்ம பார்க்க எங்களுக்கு இருக்கு, இவர் என்னோட அக்செப்டே பண்ண மாட்டாருன்னு. எல்லாருமே வந்து ஒழுங்காலாம் ஆடல, கேம் நல்லா ஆடினாங்க. பட் வந்து எல்லாருமே அவங்கவுங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் ஆடினாங்க. எஃப்ஜே வந்து வேணுக்குமே பாரு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு பண்ணாங்க. பாருவும் எஃப்ஜேக்கு அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு பண்ணாங்க. திவாகரும் வந்து வினோத்துக்கு ஆப்போசிட்டா எல்லாருமே ஆப்போசிட் தான் பண்ணாங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுதான் பண்ணதே. டாஸ்க் ஃபுல்லாவே யாருமே நியாயமானா பண்ணல. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியும், திவாகர் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸோட தான் பண்ணாரா அப்படின்னு. ஆமா ஆமான்றாங்க பாரு. ரொம்ப அப்படியே இது ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் நினைச்ச விஜய் சேதுபதி வாங்க போறாருன்ட்டு இப்படி கழுத்தை குறிச்சு பண்ணாங்க. பண்ணதும் பாரு, நான் இங்க பேசிருக்கோம், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்கணும், எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்ல, எனக்கு இத பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்ல எனக்குன்றார் விஜய் சேதுபதி. திரும்ப 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 நாங்க பார்த்து அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். ஆமா, உண்மையாவே சூப்பரா சொன்னார் விஜய் சேதுபதி. இந்த சிச்சுவேஷனை அழகா ஹேண்டில் பண்ணது. ஆனாலும் அவங்க அதை பெருசாவே எடுத்துக்கிற மாதிரி தெரியும். கமருதீன் வந்தா சமாதானப்படுத்தாரு. ஏய் பாசிட்டிவா சொன்னா நெகட்டிவா இவங்களா ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அவரு திட்டினா இவங்களா ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது கனியக்கா எந்திரிச்சு சொல்றாங்க, காயின் வாங்கிட்டீங்களா, நீங்க பேசின டீல் பேசின காயின் வாங்கிட்டீங்க. இல்ல அப்படின்னா நீங்க வாங்கிருக்கணும், உங்களுக்கான உரிமை நீங்க கேட்டவங்க. சுபிக்ஷாவையும் தப்பு சொல்ல, அது உன்னோட ஸ்ட்ராட்டஜிமா, உன்னோட இது. பட் சுபிக்ஷான்னு ஒரு ஆள் இருக்கா, அவளுக்கான நீ ஒரு இதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுக்கான கேம் ஆடணும்னு சொன்னாரு. அது கரெக்ட் தான். அப்புறம் துஷார வந்து சொன்னாரு, 6th ஸ்டாண்டர்ட் 9th நீங்க என்ன கேம் விளையாடுறீங்க, நீ அப்ப மத்தவங்க சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல. 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லயுமே அங்க கமருதீன் விஜய் சேதுபதி இங்க பாருங்க, கமருதீன் எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் மரியாதை கிடையாது அப்படின்னு.
அந்த மாதிரி போட்டு நல்லா செஞ்சு விட்டுட்டாரு. இந்த மாதிரிலாம் நீங்க பண்றதுனால வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நமக்கு மரியாதை கூடும் அப்படின்னு. இதனால மரியாதை கூடாது, இது எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கம்முதினியும் சொன்னாரு. நம்ம பார்வையும் வச்சு செஞ்சாரு. நீங்க இது வந்து என்ன அட்டென்ஷனுக்காக பண்றீங்களா? வீட்டுக்குள்ளதான் வேலை செய்ய மாட்டேங்க, இது பண்ண மாட்டேங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டாரு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆத்ரி கானாவினோத பத்தி பேசுறாரு. ஆமா, அது கால் மேல கால் போட்டது அதெல்லாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா நாகரிகமா அப்படின்னு கேட்டாரு. இருக்காங்க. அடுத்து QC வந்து பாராட்டுறாரு. இன்ட்ரெஸ்டா கொண்டு போனீங்க, டிஃபரெண்டா பண்ணீங்க, பரபரப்பா வச்சிருந்தீங்க, பரபரப்பா நல்லா பண்ணீங்கன்னு பட் வந்து பரபரப்பா கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு, பாராட்டினாரு. அடுத்தது பாரு எந்திரிச்சு சொல்றாங்க, சார் எனக்கு இவங்க எல்லாம் பாக்கும்போது அள்ளு ஏங்க உங்களுக்கு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டாரு. எங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு. அது வந்து பாரு வந்து காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறாங்க. அதான் விஷயம். நீ விளையாடுறது சரியில்லைன்னு அவரு வந்து நக்கல் கிண்டல் பண்றாரு, அப்படி கிண்டல் பண்றாரு. பாரு வந்து அது வந்து நம்மள ஏதோ பெருமையா சொல்றாங்க. சரி சரி சரி. அதே மாதிரி தைரியசாலி யாருன்னு கேட்கும் போதும் சார் குருட்டாம்போக்கு தைரியசாலி அப்படின்னு சொல்லி திவாகர் சார் அப்பயும் வந்து விஜய் சேதுபதி பாரு உங்க வார்த்தைகள்லாம் வந்து நீங்க இப்படி பயன்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாங்க பாரு, தைரியசாலிங்கிறதே குருட்டாம்போக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா பாரும் கமருதிலும் பேசிக்கிறாங்க. இங்க பாரு பாரு நம்மள வந்து நல்லதான் சொல்றாங்க, கெட்டதை சொல்லும் போது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு திட்டுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது, நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுறது. ஆமா, அதான் விஜய் சேதுபதி சொல்றாரு, எனக்கு வந்து வெளில இருந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னு. சோ வந்து கமருதீன் பாரு ரெண்டு பேரும் சேர்த்துதான், கமருதீன் தனக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு, பாரு வந்து இது பண்ணிட்டு இல்ல ரெட் கார்டு வரைக்கும் போதுன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, அதே அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, கமருதீன்ட்ட மக்களை ஓட்டு போட்டுதான் அனுப்பணும்னு நான் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன், நான் நினைச்சா டைரக்டாவே அனுப்பிடுவேன் அப்படின்றதான் சொல்றாரு. சூப்பரா சொன்னாரு. சோ ரெண்டு விஷயம் எனக்கு ஹைலைட்டா நடக்குது. ஒண்ணு பார்வத்தின்னு, இன்னொன்னு கமருதீன் வந்து மக்கள் ஓட் பண்ணி அந்த ரிசல்ட் வர வரைக்கும் நான் இருந்து வெளில அனுப்பணும் அவசியம் கிடையாது, நான் நினைச்சா உடனே வெளியே போகணும்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்திருந்த எவிக்ஷன் யாரு இன்னைக்கு எவிக்ட் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஆதிரை தான் வெளியே போறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா அவங்க பிக் பாஸ் டீமை குறை சொன்னாங்க, விஜய் சேதுபதியவே குறையா பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் ரீசனா இருக்கு. ஏன்னா கலை இருக்காரு, வியனா இருக்காங்க, இவங்களும் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆதிரை அனுப்புற காரணம் இதான் இருக்கும் நாங்க கெஸ் பண்றோம். அன்சீன் வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பிக் பாஸ் பத்தி பேசுறது, விஜய் சேதுபதி அவர்களை பத்தி பேசுறதுலாம் நிறைய இருந்துச்சு. அன்சீன் வீடியோல பாக்கும்போது ஓகே இதனாலதான் நீங்க வந்து வெளில அனுப்பி இருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் அனுப்பக்கூடிய ஆள் கிடையாது, ஆதிரையை தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது ஒண்ணுதான், நீ என்னையே செய்யறியா நான் ஒண்ணு செய்யறேன். ஏன்னா விஜய் சேதுபதி அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆள் தான், மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஆள் தான். சோ அவரையே இல்ல பிக் பாஸ் டீமே தப்பா பேசுறதுனால எவிக்ஷன். சோ காரணம் இதுவா தான் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். சோ இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.